கும்பராசி காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாகும். காலபுருஷனின் லாபஸ்தானமே கும்பராசி தான். சனி பகவானின் மூலத் திரிகோண ஆட்சி வீடு. வேறு எந்த கிரகங்களும் இங்கு ஆட்சியோ உச்சமோ அடைவதில்லை. எதற்காகவும் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாத நிலையான புத்தி படைத்தவர்கள். தன் சுய லாபத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். இவர்கள் ஒரு வேலையில் இறங்கும் பொழுது அந்த காரியத்தால் தனக்கு கிடைக்கும் லாபத்தை கணக்கிட்டே இறங்குவார்கள். நிதானமான செயல்பாடு உடையவர்கள் சிறுக சிறுக சேமித்து மெல்ல மெல்ல தன் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். கும்பராசி என்று ஒரு தனி சிறப்பு உள்ளது. கும்பராசியில் பிறந்தவர்கள் தவறு செய்தால் அவர்கள் ஒரு நாளும் தண்டிக்கப்படுவதில்லை. மாறாக அவர்களுடன் யார் இருக்கிறார்களோ அவர்களே அந்த தண்டனையை அனுபவிக்கின்றார்கள். தவறு செய்தது இவர்களாக இருக்கும், தண்டனை பெறுவது அவருடன் இருந்தவராக இருக்கும். இனிப்பு கலந்த வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள். எப்பொழுதும் இவர்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு ஒரே ஒரு யோகர் என்றால் அவர் சுக்கிர பகவான் மட்டுமே. மற்ற எல்லா கிரகங்களும் இன்னொரு ஆதிபத்தியத்தின் மூலம் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடியவர்கள். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானமாகும். ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய தன வரவு, பணம், பொருள், நகை, சேமிப்பு, பணமதிப்பு மிகுந்த பொருட்கள், பணம் வரும் வழிகளை குறிக்கும் இடமாகும். இதே இடம் ஜாதகரின் பேச்சாற்றல் மற்றும் கருத்துக்களை விளக்கும் விதத்தையும் குறிக்கிறது. எனவே இங்கு சனி பகவான் அமரும் பொழுது உங்கள் பேச்சில் மிகுந்த கவனமாக இருங்கள். நீங்கள் மனதில் நினைப்பதும் சொல்ல நினைப்பதும் ஒன்றாக இருக்கும். ஆனால் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். எனவே வாக்கில் மிகுந்த கவனமாக இருங்கள். யாரையும் சபிக்காதீர்கள். எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள். கடந்த 5 வருடம் கடந்தது போல இதுவும் கடந்து போகும். இந்த பாதசனி காலத்தில் உங்கள் பற்கள் மற்றும் தொண்டை பகுதியில் ஏதேனும் உபத்திரங்கள் ஏற்படும். பற்களை அகற்றவோ அல்லது ஒரு மைனர் சர்ஜரி செய்யவோ அதிக வாய்ப்புள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் உங்கள் வாக்கு மற்றும் வார்த்தையில் கவனமாக இருங்கள். உடலில் இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. மூட்டு பிரச்சனைகள், மூட்டு வலி, சியாட்டிகா பெயின் போன்றவை இக்காலத்தில் ஏற்படும். சரியான மருத்துவ உதவிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தனஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வதால் உங்களுக்கு வருகின்ற வருமானத்தை முதலில் நிறுத்துவார். உங்கள் வேலையிலேயோ அல்லது தொழிலிலோ வருமான தடையை ஏற்படுத்துவார். தொழிலில் ப்ரமோஷன், ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பது கடினமே. இந்த சனி பயிற்சிக்காக நீங்கள் பெரிதும் கவலைப்பட்டு கொள்ளாதீர்கள். ஏனென்றால் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் ஆவார். உங்களுக்கு அவர் பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய மாட்டார். அது மட்டுமின்றி இந்த 2.25 வருடத்தில் அவர் 2 முறை சூரியனால் அஸ்தமனப்படுகிறார். இதனால் 2 மாதங்கள் அவர் வலுவற்று இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு 3 மாதம் என்று 6 மாத காலம் அவர் வக்ரமடைந்து வலுவிழப்பார். இந்த காலங்களில் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் தீமைகள் குறைவாகவே இருக்கும். சனிப்பெயர்ச்சியின் தொடக்க காலத்தில் 3 மாதங்கள் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த 3 மாதங்களும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அடுத்து ஜூன் மாதம் நடக்க உள்ள குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் அங்கிருந்து தனது 9ஆம் பார்வையால் உங்கள் தனஸ்தானத்தையும் அதில் அமர்ந்திருக்கும் சனி பகவானையும் பார்ப்பார். குருவின் பார்வையால் புனிதப்படுகின்ற சனி பகவான் நன்மைகளையே செய்வார். இங்கு அமரும் குரு பகவான் 1 வருட காலம் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். எனவே இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் பெரிய அளவு கஷ்டங்கள் என்பது இருக்காது. ஆனாலும் சனி பகவான் உடல் அளவில் ஏதேனும் வடுக்களை கொடுத்து செல்வார். உங்களுக்கு சனி பகவான் தற்பொழுது தனஸ்தானத்தில் அமர்வதாலும் உங்களுக்கு ஒரே ஒரு யோகர் சுக்கிர பகவான் என்பதாலும் வருமான தடை இல்லாமல் இருப்பதற்கு உங்களால் முடியும் பொழுதெல்லாம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று வாருங்கள். மலர் மாலையை உங்கள் கைகளாலேயே தொடுத்து ஸ்ரீரங்கத்தில் தாயாராய் அமர்ந்துள்ள மகாலட்சுமி தேவிக்கு அணிவித்து வருமான தடை நீங்கி வளம் பெறுக வழிகாட்டுமாறு பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள். தாயார் அம்மனை தரிசித்த பிறகு படியளந்த பெருமாளான ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உங்கள் பொருளாதார கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். கும்பராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.